ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் குழம்பு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூரில் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா மைக் ஆன் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ கொஞ்சம் தூரம் தான் இந்த வாய்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மைக்கு போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் அண்டு டொமேட்டோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்மரிக் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா புளி தண்ணி. ஸோ நான் அது பார்த்திங்கன்னா கரைச்சி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அங்கே துருவிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன ஆனியன் தான் நம்ம ஃபிஷ் குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சின்ன ஆனியன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஆனியன் போட்டுக்கலாம். ஸோ இந்த சின்ன ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு எல்லாம் கிடையாது, ஒரு ஆஃப் அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இதை கிரைண்ட் தான் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ஆஃப் அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி ஆஃப் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் டர்மரிக் அண்ட் சில்லி பவுட்ரு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் வீட்டிலே அரைச்சி வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சா கரம் மசாலாவை நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீட்டிலே அரைச்சா சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 க்ரீன் சில்லி நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ காரத்துக்கு நம்ம கரம் மசாலா அது இது எல்லாம் போட்டதுனால 2 க்ரீன் சில்லியை நான் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறேன். ஃபைனல் நம்ம துரி வச்சிருக்கிற தேங்காவை நம்ம போட போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்னா ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு, ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம், அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் என்று அரைச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட். பார்த்திங்கன்னா இப்போ இது ஆறிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துருக்குது. எதுக்குன்னா நம்ம அந்த பெங்களூர் எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா மனுஷன் மெல்வின் சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து நம்மளுக்கு எல்லா வீடியோஸ் போட்டுட்டு எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெசேஜஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அழகாக மெசேஜஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், நல்லா இருக்கும். அவங்களோட மெசேஜஸ் எல்லாம் நிறைய அவங்களும் அதே மாதிரி இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அவங்க ஒர்க்ஸ் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கல, இந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அவங்களோட டைமை பார்த்தீங்கன்னா பிஸியா வச்சுப்பாங்களாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்கன்னா மனுஷன் மெல்வின் அழகா பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்றீங்க நீங்க எல்லா வீடியோஸுக்கு. ஸோ மலேசியா வந்தால் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அடுத்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா வச்சிருவோம், பார்க்கலாம் நம்ம மலேசியா வந்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா பெங்களூர், பட் அவங்களும் வில்லேஜை லைக் பண்றான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தனலக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்க. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொசீஜர் ஆரம்பிப்போம். மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த குக்கிங் எல்லாம் தெரியாது, அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கிங் சேனலில் இருக்கிற வீடியோஸ்ல பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டனு சிக்கனு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட ஊரோட ஸ்டைலில் பற்றி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இதை பார்த்தீங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணணும். ஸோ சரிங்களா, கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அரைச்சிக்கணும். ஸோ இப்படி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேற குண்டால பண்ணணுமா, இதே குண்டால ஆயில் ஊற்றி பண்ணவா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே குண்டால தான் ஆயில் ஊற்றி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றா ஆகாது. அதோட இதுதானே ஃப்ளேவர் தானே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஆயில் லேசாப்பில் ஆயில் போட்டுக்கிட்டு, லேசாப்பில் போட்டுக்க போதும், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயில் போட்டு அதெல்லாம் வதங்கிருக்கும். லேசாப்பில் ஆயில் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா மெயின் செஃப் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிஸியில் இருக்கிறதுனால இன்னைக்கு நான் தான் குக்கிங் பண்ண வேண்டிய நிலைமை. அம்மா யாரும் எப்படி வெடிக்குது.
பார்த்தீங்கன்னா கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன போடணும்? சீரகம் போட்டுக்கலாம். ஆமாம், அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை. அடுத்து இதை தானா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மசாலாவை இப்படி போட்டுருணும். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டு இப்படி வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ இப்படி பண்ணிட்டு நம்ம இப்போ இப்படி ஊற்றிட்டு நம்ம இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிறோம். கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குடா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி கரைச்சி வச்சிருக்கு. இது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி ஆட் பண்ணி, இது மெயின் புளி தண்ணி தாங்க. இவன் பார்த்தீங்கன்னா புளி வேண்டான்றான். எனக்கு புளி ஜாஸ்தி இருக்கக்கூடாது, புளி அளவா இருக்கணும். மீன் குழம்பால என்னோட ஃபேவரட். சொதப்பி வச்சா பின்ன கலரா வைக்கும்டா. நீ பத்தினா கலராவே வர மாட்டேங்குது. நீ சொன்னது வர மாட்டேங்குதா? கலர் வரலைன்னா மசாலா ஜாஸ்தி போடும். கலர் வரும். கலர் அப்படிலாம் மசாலா எல்லாம் ஜாஸ்தி போடக்கூடாது. இது இந்த ரெசிபி நல்லா இருக்கும். நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பேச்சுலரா இருக்கும் போது குக் பண்ணி சாப்பிட்டுருக்கிறோம். அதனால சொன்னியா? இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சமைச்சப்ப நல்லா தான் வந்துச்சு. நீ போட்டுட்டு புளி தண்ணிய போட்டிருக்கோம். சோ நல்லா கொதி வரணும். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது கொதிக்குது, நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து உப்பு போடணும். இந்த மாதிரி உப்பு எல்லாம் பாத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம உப்பே அதிகமா போடலை, இப்பதான் போட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம உப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் குழம்பு பெங்களூர்ல செஞ்சுட்டு இருக்கிறது. நம்ம இது மட்டன் எல்லாம் செஞ்சு பழகிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நான் செய்யவே கிடையாது. நான் இது முட்டைல குழம்பு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் முட்டை குழம்பு பண்றது எப்படின்னு காட்டு. முட்டை ஜஸ்ட் முட்டை குழம்பு செமையா வைப்பேன் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்சிருச்சு ஃபிஷ் குழம்பு கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா கலரும் வந்துச்சுங்க. நான் கலர் வராதுன்னு நினைச்சிருந்தேன். கலர் நல்லாவே வந்துச்சு. டேஸ்ட் இஸ் குட். ஃபிஷ் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இது வரும். இதுல என்ன தப்பு பண்ணிருக்க தெரியுமா? தேங்காய் வந்து இந்த பேஸ்ட் இன்னும் நல்லா அரைஞ்சிருக்கணுமா? நான் திக்கா பண்ணிட்டேன். இருக்கும் இன்னும் நீ நல்லா அரைச்சிருக்கணும். திப்பி இருந்தா திக்கா இருக்கும்ல அர்த்தம் கிடையாது. நல்லா நீ போட்டு அரைச்சு நல்லா நைஸா அரைச்சிருந்தீங்கன்னா சோ கரெக்டா ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணும்போது நல்லா அரைச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் திப்பியா அரைச்சிக்கிட்டேன். திப்பின்னா ரொம்ப திப்பி கிடையாது, ஓரளவுக்கு நான் திப்பியா அரைச்சு. நம்மளாம் இந்த குழம்பு வைக்கும் போது இது அரைச்சி போலையா சொல்லு, தேங்காய் எல்லாம் போட்டுட்டு. சோ அந்த மாதிரி நான் இப்ப பாத்தீங்கன்னா ஃபைனல் டச். எப்பயுமே மசாலா அரைச்சா நைஸ் எல்லாம் அரைக்க மாட்டாங்க. ஆமா, சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் போட போறோம். கரெக்டா? எவ்வளோட ஃபிஷ் இதுக்கு? சோ பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மண்டை ஓடு போட்டுதான் இப்ப ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஒரே ஒரு ஃபிஷ் தான் இதுக்குள்ள கிடக்கும். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம் இல்லையா? சோ அதனால நாங்க எடுத்திருக்கிற ஃபிஷ் என்ன ஃபிஷ்னா சங்கரா. சோ எனக்கு பாத்தீங்கன்னா மத்த ஃபிஷ் எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. இந்த சங்கரா ஃபிஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா மட்டன் சேம் மட்டன் விலை 1 கிலோ 480 rupees. 480 rupees. பெங்களூர்ல. உங்க ஊர்ல சங்கரா மீன் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல மேபி கம்மியா இருக்கும், ஏன்னா இங்கதான் ஜாஸ்தி. தமிழ்நாட்டுல சங்கரா மீன் எல்லாம் கம்மியாது. சோ பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் தலை தான் போட போறோம். வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தலை பிடிக்காது, தலை சாப்பிட மாட்டோம். அதனால தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு பாடியை ஃபுல்லா ஃப்ரை பண்றோம். தலை ஃபுல்லா கிடையாது, ஒரு ஃபிஷ் போட போறேன் டேஸ்ட்டுக்கு. பாத்தீங்கன்னா நான் 4 ஃபிஷ் பாத்தீங்கன்னா ஃப்ரைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபிஷ் குழம்புக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் எல்லாம் போட்டாச்சு, நம்ம ரெடி ஆக போகுது ஃபிஷ். இப்படி வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு நீ எதுவுமே பண்ணக்கூடாது. வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகா வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சு விட்டுட்டு 5 minutes நல்லா குக் தான். ஃபிஷ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெந்துரும். பாத்தீங்கன்னா நம்ம ரைஸ் கூட போட்டெல்லாம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண முடியாது இன்னைக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டு கடைசியில தான் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். கரெக்ட் கொதி வர வரைக்கும் பாத்தீங்கன்னா காட்டுற பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது பாத்தீங்களா? எப்படி கொதிக்குது. உங்களுக்கு இன்னொருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்கம்மா, ஃபர்ஸ்ட் 1 rupee. ஸோ ஃபிஷ் குழம்பு பாத்தீங்கன்னா ரெடி ஆக போகுது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஷ் குழம்பு வச்சிருக்கோம், நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா விளையிறது ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா விளைஞ்சிட்டு ஸோ நம்ம பாத்தீங்கன்னா போட்டுட்டு என்ன ஸ்மெல்லு பாரு, இறக்க போறோம். அவ்வளவுதாங்க. சோ பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் குழம்பு பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடியா இருக்குது. டேஸ்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்திருக்கு. சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாம்பார் தான் ஃபர்ஸ்ட் ஊத்தி ட்ரை பண்ண போறோம். மீன் குழம்பு வாங்க வெறும் குழம்பா எடுக்கணுமா? குழம்பு பாத்தீங்கன்னா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போறேன். சரிங்களா? மீன் குழம்பு வந்துட்டு
கொஞ்சமாக ஊற்றக்கூடாது, நிறைய சொதன்னு ஊற்றி. மீன் குழம்பு வாசம் வருதுடா நம்ம சமைச்சது போய். லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க, மற்றபடி டேஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. மீன் குழம்புக்கு உப்பு கொஞ்சம். குழம்பு நல்லா இருக்கு, கொஞ்சம் புளி ஜாஸ்தி. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புளி நிறையா இருந்தால் பிடிக்காது, எனக்கு அதனால கொஞ்சம் எனக்கு புளி கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் குழம்பு நல்லா இருக்கு. அப்புறம் தேங்காய், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேங்காய் திப்பி இருக்குல்ல, அது அந்த மசாலா இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிருந்தா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்டெல்லாம் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் மஸ்ட் ட்ரை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.